தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலணை மேல் கண் வளரும் மாமன் மகளே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர், அவளை எழுப்பீரோ? உன் மகள்தான் ஊமையோ அன்று செவுடோ அனந்தாளோ, ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, மாமயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோ எம்பாவாய் என்ற 9ஆம் பாசுரத்தின் பொருள், பிரகாசமான நவரத்தினங்களால் கட்டப்பட்ட மாளிகையில் சுற்றிச்சூழ விளக்கெரிய நறுமண திரவியம் மனம் வீச அழகிய பஞ்சுமெத்தையில் உறங்கும் எங்கள் மாமன் மகளே, உன் வீட்டு மணிக்கதவை திறப்பாயாக. எங்கள் அன்பு மாமியே, அவளை நீ எழுப்பு. உன் மகளை எத்தனை நேரமாக நாங்கள் கூவி அழைக்கின்றோம், அவள் பதிலே சொல்லவில்லையே. அவள் ஊமையா, செவிடா, சோம்பல் அவளை ஆட்கொண்டு விட்டதா, அல்லது எழ முடியாத ஏதாவது மந்திரத்தில் சிக்கிவிட்டாளா? உடனே இழு. எங்களுடன் இணைந்து மாயங்கள் செய்பவன், மாதவத்து சொந்தக்காரன், வைகுண்டத்துக்கு அதிபதி என்றெல்லாம் அந்த நாராயணனின் திருநாமங்களை சொல். இதன் விளக்கம் என்னவென்றால், உலக மக்கள் மாட மாளிகை பஞ்சுமெத்தை என சொகுசு வாழ்க்கையில் சிக்கி சோம்பலில் கட்டுண்டு கிடக்கின்றனர். இதில் இருந்து அவர்களை மீட்டு பகவானின் இருப்பிடமான வைகுண்டமே நிலையானது என்பதை அறிவுறுத்த வேண்டும். அந்த வைகுண்டத்தை அடைய பகவானின் திருநாமங்களை சொல்ல வேண்டும் என்பதே இதன் விளக்கமாகும். இதையே ஆண்டாள் அழகாக 9ஆம் பாசுரத்தில் விளக்கியுள்ளார்.